வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூரில் உள்ள ராஜாளி பேர்ட்ஸ் பார்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா, நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள பார்க்கிங் லாட்லேருந்து 100 மீட்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் டைம் எப்போ அப்படின்னா மார்னிங் 8:30 ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்குது. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து 150 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறையா விதமான பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பேர்ட்ஸ்லேயே நிறைய வகைகளான பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளவே பார்த்ததில் வந்து முயலே ஒரு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸு, பேரட்டு, பெரிய பெரிய பேரட்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து 2.0 படத்தில் வர மாதிரி ஒரு பக்ஷி ரச்சனை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. போர்டில் வழக்கம் போல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அந்த பேர்ட்ஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அனிமல்ஸ் என்ன ஹார்ம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தான் அதில் இருக்கும். ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே ஒரு தலையை இவ்வளோ பெருசு நீட்டி நிற்பான் பாருங்கள். அவங்க பாருங்கள், இவன் வந்து புதினாவே ஏதோ ஒரு இலையை சாப்பிட்றாங்க, கீரைன்னு நினைக்கிறேன். அந்த கீரையை தின்ட்டு உக்காந்துக்கிறான் அவன். ஆனால் இவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்காங்க. இது என்ன வகையான ஆஸ்ட்ரிச்சுன்னு தெரில. ஸோ அதாவது உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் நான் எப்பவுமே ChatGPT தான் பார்ப்பேன். ஸோ ChatGPT இல்லாத சமயத்தில் அங்கே உள்ள போர்டில் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் பார்த்தேன். இவன் நடக்கிறத பாருங்களேன். சப்போஸ் நம்ம இந்த கீரையை கொடுக்கும்போது கையும் சேர்த்து கடிச்சு வச்சிடுறாங்க அவன். குழந்தைங்க இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து தனியாக ஃபீட் பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சப்போஸ் அது வந்து ஒரு சில சமயத்தில் வந்து கையை வந்து கடிக்குது. ஸோ இப்போ குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட நீங்கள் வைங்க. பாருங்கள், ஏகப்பட்ட புறா. ஸோ இந்த புறா பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஸோ இந்த புறாவோட பேர் வந்து என்ன அப்படின்னா பெர்ன்பர்க் ட்ரம்பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான புறா தான் இந்த புறா. ஸோ இதுக்கு அடுத்த கூண்டில் இருக்க புறா பேர் ஃப்ரில் பிளாக். ஸோ இந்த 2 ஜோடி பேர் வந்து ஃப்ரில் பிளாக். இந்த கூண்டில் இருக்க புறா பேர் ஜாகோபைன். லுக்கு நான் பாருங்களேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னா கேமரா தூக்கி போடி. இவன் வரவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி டெரராக தான் லுக்கு விட்டுட்டு இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் கூண்டில் இருக்கிற புறா பேர் என்ன, பொமேரியன் பவுட்டர். அது பேர் என்னன்னு பொமேரியன் பவுட்டர் தான் நான் படித்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இது நம்ம நார்மலாக பார்க்குற புறா மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு கழுத்து வீங்கின ஒரு புறா. ஸோ இது வந்து நான் பொமேரியன் பவுட்டர் பேர். இதுவும் ஜெர்மனி அண்ட் நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய புறா இது. அடுத்த கூண்டில் இருக்க புறா பேர் வந்து மேக்பை பவுட்டர். இது வந்து ஜெர்மனி நாட்டோட வகையான ஒரு புறா. ஸோ இது கழுத்துலேயும் ப்ரௌனாக இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லா வகையான புறாவும் வந்து உட்காந்து அங்கங்கே அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்து அங்கங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அப்பப்போ கதவை திறந்து விட்ருக்காங்க. அதுவங்களும் வந்து எல்லாம் ஜாலியாக வந்து மக்களை பார்த்துக்கிட்டு அதுவும் ரசிச்சுக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு செப்பரேட்டான பிளேஸில் தான் இருக்குது இதுவும். ஸோ அதே பார்க்குக்குள்ளே செப்பரேட்டான ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே நிறைய வகையான லவ் பேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ஜோடியாக உட்காந்துருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த ரைஸ் மாரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அதை பார்த்து நம்ம கையிலையும் அதை வந்து உட்காந்து சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் சின்ன பசங்களாம் நீங்கள் கூட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என் கையில் இப்போ இருக்கிறது தான் வந்து அந்த லவ் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய அந்த ரைஸு. ஸோ இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு காட்டும்போது அது வந்து சுத்தமாக மதிக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டு கையில் இருக்கிறத பார்த்துட்டு ஸோ அது வந்து உட்காந்து சாப்பிடும். ஸோ அது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு மாண்டேஜாகவும் இருக்கும். பாருங்களேன்.
இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே இந்த அந்த பெரிய ஆஸ்டிச்சாக இருக்கட்டும், புறாவாக இருக்கட்டும், இந்த லவ் பேர்ட்ஸ் இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து Zone 1. ஸோ இது எல்லாமே Zone 1க்குள்ளே இருக்கக்கூடிய பறவைகள் மற்றும் அவனும் பறவை இதெல்லாம் வரும் அந்த ஆஸ்டிச்சும். ஸோ உங்களுக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் பிடிக்கும், நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஐ லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. என்ன ஒரு ஹார்ட்டின் தட்டி விடுங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ லவ் பேர்ட்ஸ் வந்து நார்மலாகவே ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். நான் ஸ்பெஷலாக வளர்த்தது இல்லை, நீங்கள் வளர்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட ஃபீல் எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம போக போகிறது Zone 2. இதில் வந்து பெரிய பறவைகள் அப்புறம் முயல்கள் பப்பீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Zone 2ல போய் பார்ப்போம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ். Zone 2க்கு போகிற வழியிலேயே சேவல் கோழிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே காடை ஒன்று இருக்குது. நான் அந்த காடை பேர் என்னன்னு தெரியல. இங்கே ஒரு முட்டை முறை உட்காந்துருமா பாருங்களேன். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இந்த கூண்டுக்கு பக்கத்தில் இருக்க கூண்டில் ஒரு காடை இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த காடையோட நேம் வந்து ஒயிட் கர்டனிக்ஸ் குவால். ஸோ அதுதான் வந்து அந்த காடையோட பேர். ஸோ இது வந்து ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள ஒரு குவால், அதாவது காடை இனத்தோட ஒரு இனம் தான் இது. இது வந்து சராசரியாக இது வந்து உயிர் வாழ்கிற சமயத்தில் எவ்வளோ முட்டைகள் இடும் அப்படின்னா 200 முட்டை வரைக்கும் இடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. நம்ம Zone 2க்கு போகிற வழியிலேயே இது வாத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அங்கங்கே குளிச்சுட்டு இருந்துச்சு. இதையும் வந்து Zone 2ல் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு Zone 2ல் இருந்த ஒரு விஷயம் தான் அந்த பப்பீஸ். ஸோ இது எதுவுமே பப்பீஸ் மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் எல்லாமே வளர்ந்த டாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா ப்ராப்பராக ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா தூங்குறான் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. நீங்கள் இந்த பப்பீஸ் செக்ஷன்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணணும், ஹேண்ட் வாஷில் பண்ணிட்டு தான் போகணும். இங்கே வந்து வாத்து குஞ்சுங்களாம் அழகாக தூங்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு Zone 2ல் இருந்தது பன்னீஸ், அதாவது முயல்கள். இங்கே எல்லாமே எல்லா வகையான முயல்களும் இருக்குது. ஸோ எதுவுமே வேறு நாட்டோட முயல் மாரி எதுவும் தெரியல. எல்லாமே வந்து ஒன்றா தான் கலந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்குது. இங்கே சைடில் ஒரு கூண்டுக்குள்ளே எல்லா முயலையும் உள்ளே போட்டு நீங்கள் வந்து அதாவது சின்ன பசங்களை கூட்டு போனால் நீங்கள் வந்து உள்ளே போய் விளையாடலாம். ஸோ அந்த வந்து நீங்கள் ஹார்ம் பண்ணாமல் விளாடணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முயலுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸில் வந்து ஆமை குஞ்சுகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஆமைன்னு சொன்னோன்னே என்னை திட்டாதீங்க. இந்த தம்பி அஜித் சாரு, அஜித் அவர்களையோ அஜித்தோட ரசிகர்களையோ துன்புறுத்தல தப்பா பேசல அப்படின்றத நான் டெட்டரண்ட் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன், என்னை வந்து திட்டாதீங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் என்னடா ஆமை அப்படின்னு சொல்கிறேன்னு. ஸோ இங்கே இருக்கிறத தான் நான் சொன்னேன். ஸோ சின்ன ஆமைங்களும் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு, பெரிய ஆமையும் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி வந்து ஆமை தண்ணிக்குள்ளே இருக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஆமை வந்து ரெண்டுத்துலேயுமே வாழும், அதாவது நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும். ஸோ எல்லாருமே அதை தான் படிச்சிருப்போம். ஸோ இங்கே சொல்லப்பட்ட மாதிரி தரையில் எதுவும் இல்லை, எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக Zone 2ல் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். லார்ஜ் போட்ஸ் கூண்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே நான் சொன்ன மாதிரி பெரிய கிளிகள், ஸோ பெரிய பறவைகள் எல்லாமே தனித்தனி கூண்டில் இருந்துச்சு. ஒரு சில பேர் தான் அங்கங்கே திறந்து விட்டு அங்கங்கே ஏறி குச்சிட்டு இருந்தானுங்க பறந்துக்கிட்டு. நிறைய பேர்லாம் அந்த வவ்வால் மாதிரி தலைகள் தொங்க ஆரம்பிச்சிட்டானுங்க திடீர்னு. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் வந்து அந்த பேரட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அதேமாரி நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு கொடுத்த மாதிரியே இங்கே வந்து ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து விதை மாரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த விதையை தான் அந்த பெரிய பறவைகள், அதாவது பேரட்லாம் வந்து சாப்பிடுது. ஸோ இந்த பேரட்டை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஷோல்டரில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஷர்ட்டில் இருக்கிற பட்டன்லாம் கடிச்சு உடச்சி விட்ருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நகத்தை இவ்வளோ பெருசு வச்சுட்டு கீரிலாம் விடுது, மூக்கும் பெருசாக இருக்கிறதுனால கீறுது. ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சின்ன பறவைகள் கூட விளையாடுங்க, பெரிய பறவைகள்கிட்ட விளையாடாதீங்க. சொன்னவன்ல தலைகளை தொங்குறாங்கன்னு. ஸோ இப்போ ஜூம் பாருங்கள், தலைகளை தொங்குறானுங்க.
ஸோ அவன் அங்கங்கே பேட்மேன் மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரியும் தலைகளை தொங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட அந்த நம்ம வந்து ஃபீட் பண்ணாலும் ஸோ அதுங்க வந்து டக்குன்னு வந்து உட்கார மாட்டேங்குது. ஸோ சின்ன சின்ன பறவைகள் தான் வந்து டக்குன்னு உட்காந்து சாப்பிடுது. ஸோ இந்த பெரிய பறவைலாம் கொஞ்சம் மதிக்கவே மாட்டானுங்க. ஃபுல்லாக யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக இருக்கானுங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய கிளி நம்ம சின்ன பசங்களை கூட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்களை இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் பெரியவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த பறவை கையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தான் என்ஜாய் பண்ணாங்க பெருசாக. ஸோ நீங்கள் சின்ன பசங்களை கூட்டிருந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ராஜாளி பேர்ட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தஞ்சாவூர் பேர் கோயில் பக்கத்தில் உள்ள அந்த சிவகங்கை பூங்காவுக்கு போனோம். ஸோ அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அங்கே ரைட்லாம் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு ஸோ அங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்லோமோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பை கைஸ்.